ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு நிறைய சிம்டம்ஸ் வந்தாலும் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்டம்ஸாக இருக்கிறது எல்லா பேருக்கும் கால் பாதத்தில் எரிச்சல், கால் பாதத்தில் உணர்வே இல்லாமல் போகுதுங்க, கால் பாதத்தில் கருப்படிக்குதுங்க, கால் பாதத்தில் புண்ணு வந்துடுதுங்க. அந்த புண்ணு வந்தால் ஆற மாட்டேங்குது, ஓட்டை போட்டுருது, கடைசியில் இந்த விரல்கள் எல்லாம் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி சூழல் வருது. காலையே கட் பண்ணுற சூழல் கூட இன்னைக்கு வந்து போயிருக்குது. என்னதான் காரணம் இதுக்கு நம்ம வராமல் தப்பிக்க முடியுமா? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஏன்னா அந்த வழியை முதல்ல சொல்லுங்க, நாங்கள் ஆரம்ப கட்டத்திலேருந்தே அதை சரி பண்ணிக்கிற நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய மக்கள் வந்து கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா, எப்போவுமே ஒரு பிரச்சனையை முத்த வச்சு அதுக்கப்புறம் போய் அதுக்கு சொல்யூஷனை தேடி பழக்கப்பட்ட மக்கள் நம்ம மக்கள். அதான் உண்மை. அது ஆரம்பத்திலேயே போய் நம்ம அந்த பிரச்சனை வராமல் தவிர்த்துக்குவோம் அப்படின்னா கிடையாது, சரிங்களா? நிறைய விஷயங்கள் நீங்கள் பாருங்கள். ஓகேனா, ஒரு டூ வீலர் இருக்கும். ஒரு டூ வீலர் இருக்குது அப்படின்னா அந்த டூ வீலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸே கொடுக்க மாட்டோம், ரன்னிங் போயிட்டே இருக்கும். லேசாக சவுண்டு வரும், சவுண்டை கண்டுக்கவே மாட்டோம், தர தர தரனா அதோட தான் இழுத்து ஓடிக்கிட்டே இருக்கும். மக்கள் ஒரு பக்கம் தொங்கும், அது ஒரு பக்கம் உரசும், டயரு லைட்டாக உரசும். அப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா வண்டி நிற்கல, இல்லை வண்டி ஓடுது இல்லை, நானும் பயங்கர டைட்டுங்க, பயங்கர பிஸி வேலையில். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாகனத்தில் வரக்கூடிய சத்தம் உங்களுடைய காதில் கேட்கறது. அந்த வண்டியை மட்டும் உங்களுடைய நண்பர்கிட்ட கொடுத்து பாருங்க. நண்பர் ஓட்டுனார்னா காரி துப்பிடுவது, என்னடா வண்டி வச்சிருக்கிறேன், முன்னாடி ஒரு சவுண்ட் வருது, பின்னாடி ஒரு சவுண்ட் வருது, செயினை மிதிக்க முடியல, பிரேக்கை பிடிக்க முடியல, எவ்வளோ கம்ப்ளைண்ட். இல்லையே, நான் அதுதானே ஓடிக்கிட்டு இருக்கேன், என்னடா நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த நண்பரை பையக்கூடிய ஒரு சூழல். நாம் இருக்கிற பிஸியில் நம்மளுடைய வாகனத்தினுடைய சவுண்டை கூட நம்மளால் கேட்க முடியல. அந்த வாகனம் என்னைக்கு போய் ஒரு பைபாஸ் ரோட்டில் போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு மாதிரி சரக்கு மாட்டி டபக்குன்னு நின்றோம் வண்டி. உடனே பக்கத்தில் ஏதாவது ஒர்க் ஷாப் இருக்குதா அப்படின்னு அப்போ தான் தேடுவோம், ஏதாவது ஒர்க் ஷாப் இருக்குதா பார்ப்போம் அப்படின்ட்டு. சரிங்களா? நம்ம உடல் என்ற வாகனத்தையும் அப்படி தான் நம்ம ஓடிக்கணும். சின்ன சின்ன சவுண்டு வந்து நம்ம உடலின் மொழி கொடுக்கும். அந்த உடலின் மொழி கொடுக்கும் பொழுதே நாம் அலர்ட் ஆகிக்கணும். அலர்ட் ஆகிட்டோம்னா இது மாதிரி எப்படி நம்ம வாகனம் போய் பைபாஸில் மாட்டிச்சோ அது கூட நம்ம அந்த உடல் பைபாஸ் பண்ணாமல் மாட்டிக்கும். சரிங்களா? அப்போ நம்ம உடம்புல பைபாஸ் பண்ணாமல் இருக்கணும்னா ஆரம்ப கட்டத்தில் நம்ம உடம்பு சொல்லக்கூடிய சில அறிகுறிகளை, சில அந்த எச்சரிக்கை மணியை நம்ம உடனே கவனத்தில் எடுத்து சரி பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கிற வாகனத்தில் கேட்குற சவுண்டே நம்ம காதில் கேட்கல. ஏன்னா நம்ம அவ்வளோ வேகமாக பயங்கர பிஸியில் ஓடிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு பிஸியாக ஓடுறோம்னா நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக தான். ஆனால் வாழ்க்கையை அனுபவிக்காமல் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வரக்கூடிய சவுண்டு கேட்குமா? அப்போ கேட்கவே கேட்காது. என்னைக்காவது நம்ம ரொம்ப முடியாமல் படுத்த படுக்கையாக போகக்கூடிய சொல்லுக்கு போகிறோம் பாருங்க, அப்போ தான் போய் உடனே ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணும். எந்த ஆஸ்பத்திரி பெஸ்ட்டு, எங்கே போனால் நல்லா பார்ப்பாங்க, அப்போ தான் நம்ம தேட ஆரம்பிக்கிறோம். அதனால் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த உடலின் அலாரம், நமக்கு வந்து உடல் அலாரம் கொடுத்துட்டே இருக்கும்ல, அதெல்லாம் அனலைஸ் பண்ணாங்க. அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி அலாரம் வந்தால் உடம்புல இந்த மாதிரி உறுப்புகளில் பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லி அதுக்கு சொல்யூஷனாக அப்பயே பண்ண சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம விட்டுட்டோம். அந்த அலாரத்தை எல்லாத்தையும் வந்து நம்ம கடைசியில் நோயாகிட்டோம். அதாவது தும்மல், இருமல், விக்கல், ஒற்றை தலைவலி, ரன்னிங் நோஸு, வயிறு பொறுமல், வயிற்றால போகிறது, லூஸ் மோஷன் போகிறது, வாமிட் வர்றது, இதெல்லாம் நோய் இல்லைங்க, இதெல்லாம் அலாரம். உள்ளுக்குள்ளே டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னு வெளியில் வந்து தூதுவர்களாக நம்ம வந்து சொல்கிறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறது தெரியுமா? அதுதான் நமக்கு மிகப்பெரிய நோய். இந்த மூக்கு வடிஞ்சிட்டே இருக்கு பாருங்க. எப்படிங்க, நான் வந்து நாளைக்கு ஆஃபீஸுக்கு போகணும், மீட்டிங் போகணும், கல்யாணம் போகணும், காது குத்து போகணும். அப்போ என்ன பண்ணுறோம்? அந்த வந்த தூதுவரை பூரா ஆஃப் பண்ணுறோம். லூஸ் மோஷன் போகுது. எதுக்கு போகுது? நேற்று ஏதோ சாப்பிட்டது உங்கள் உடம்புக்குள்ளே ஒத்துக்கிறாமல் உள்ளே நிற்கிது. அவர் உள்ளே இருந்தால் நம்ம உடம்புக்குள்ளே வந்து டேமேஜ் பண்ணிடுவார். அதை வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அதை வெளியேற்ற வரைக்கும் போகும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா உடனே மாத்திரை வாங்கி போட்டு வயிற்றில் போகக்கூடாதுன்னு ஆஃப் பண்ணிடுவோம். அப்புறம் அதுக்கப்புறம் தான் உடம்புல பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கும். இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். அப்போ உடலின் மொழிகள், அந்த உடல் காமிக்கக்கூடிய அந்த எச்சரிக்கை மணிகளை நாம் நோய் என கருதி ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி ஒரு சர்க்கரை நோயாளிகளுக்கு, டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு இந்த கால் பாதத்தில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நம்னஸ், மரத்து போகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடம் பார்த்திங்கன்னா அப்படியே நரம்புகள்லாம் பார்த்திங்கன்னா விறுவிறுன்றது. அப்புறம் அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஊறல் வரும், ஒரு அரிப்பு வரும், சொரியுது. கடைசியில் அங்கே பூரா லைட்டாக அப்படியே பிளாக் மார்க் ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் என்னங்க? இது கால் பாதத்தில் உள்ள பிரச்சனை நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது.
நம்ம உடம்புல டயபெட்டிக்ல ஒரு லெவல் இருக்குதுங்க. டயபெட்டிக்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் ரெட்டினோபதி, டயபெட்டிக் நியூரோபதி, டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு இருக்குங்க. அதில் டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்ற ஒரு சிம்டம்ஸை தான் நம்ம கால் பாதத்தில் அந்த மாதிரி காமிக்குது. அப்போ கால் பாதத்தில் அந்த மாதிரி அறிகுறி காமிக்குதுன்னா உங்களுடைய சுகரோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்குது. இல்லைங்க, நான் அதெல்லாம் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு கரெக்டாக கண்ட்ரோலாக இருக்குது, எனக்கு சுகர் எப்போ செக் பண்ணாலும் 160 170 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மெயின்டைன் ஆகுது, 120 கூட மெயின்டைன் ஆகுது. ஆனால் கால் பாதத்தில் மரத்து போயிருக்குது, ஊரல் இருக்குது, அரிப்பு எடுக்குது, வீக்கம் வருது, புரியுங்களா, கருப்பு அடிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய ரத்தத்தில் போலியாக ரத்தத்தில் மட்டும் சர்க்கரையின் அளவு கட்டுப்படுத்துகிற மாதிரி வேலையை பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனால் உண்மையிலேயே அதனுடைய வேலை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக நடக்கலை. அதனுடைய அறிகுறிகள் நமக்கு இன்னும் இருக்குது. ஒரு மாத்திரை எடுத்து உங்களுடைய டயபெட்டிக் வந்து 140 120 வந்துருச்சுன்னா எல்லா சிம்டம்ஸும் சரியாக இருக்கணும்னா டயபெட்டிக்கோட சிம்டம்ஸ் எல்லாம் சரியாக இருக்கணும்ல. ஆனால் ரத்தத்தில் மட்டும்தான் சரியாக இருக்குது, ஆனால் டயபெட்டிக்கோட சிம்டம்ஸ் நிறைய இருக்குது. அப்போ இந்த கால் பாதத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா ரொம்ப மிக முக்கியமானதுங்க. உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுடைய நரம்புகளும் நம்ம கால் பாதத்தில் தான் முடியுது. கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்மளுடைய சித்தர்கள் சொன்ன விஷயம் அது. ஓகேங்களா? ஆமாம். அப்போ நம்மளுடைய கால் பாதத்தில் நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது எந்த உறுப்பில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம கால் பாதத்தில் அலாட் எச்சரிக்கை மணியாக கொடுக்குது. நிறைய அடையாளங்கள் காலில் சொல்லலாம். ஆமாம். அப்போ இந்த மாதிரி வந்து கால் பாதத்தில் மரத்து போகுது அப்படின்னா உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் ரத்த ஓட்டமானது கால் பாதத்துக்கு கம்மியாக வருது. இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு நிச்சயமாக வந்து நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி குளுக்கோஸ் பத்தலை. ஓகேங்களா? ஆமாம். அதுக்கப்புறம் என்னென்னா நிறைய மெடிசன்ஸ் எடுத்து அந்த மெடிசன்லாம் எங்கே போகும்? ரத்தத்தை தானே கலக்கும். ரத்தத்தோட அடர்த்தி அதிகமாகிடுது பார்த்தீங்கன்னா. அப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுது. பம்ப் பண்ணும் பொழுது இங்கேருந்து இவ்வளவு ஷார்ட்டாக இருக்குதா இந்த ஏரியாவுக்கு ஈஸியாக பம்ப் பண்ணி மேலே ஏறிடும். ஆனால் கீழே இறங்குது பாருங்க, அவ்வளோ விலைக்கு காலில் கீழே வரைக்கும் போயிட்டு காலில் கீழேருந்து மேலே ஏறணும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் அப்படி புஷ் பண்ணி விட்டால் எப்படி இருக்கும்? ஈஸியாக மேலே ஏறும்ல. அதான் கால் பாதம். அப்போ கால் பாதத்தில் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து தரையில் வைக்கப்படும் போது என்ன நடக்குதுன்னா இங்கே ஒரு பம்பிங் நடக்குதுங்க. அதனால தான் கால் பாதத்தை செகண்ட் ஹார்ட் அப்படின்னு. இங்கே ஒரு ஹார்ட் இருக்குது, இது ஒரு செகண்ட் ஹார்ட். அப்போ இந்த செகண்ட் ஹார்ட்டாக செயல்படக்கூடிய கால் பாதத்தை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படின்னா பயன்படுத்தலை. கால் பாதத்துக்கு இன்றைக்கி வந்து வேலையே கொடுக்காம வச்சோம், நடக்கிற வேலையே குறைஞ்சி போச்சு, அப்படி ஆகி போச்சு. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பம்பிங் சரியாக நடக்கலைன்னா தேக்கம் நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த கால் பாதத்தில் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் தேங்கிச்சுன்னா தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் அடிக்க ஆரம்பிக்கிறது, மரத்து போக ஆரம்பிக்கிறது. அந்த செல்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணர்வு இல்லாத நிலையை கொடுத்து மரத்து போக ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் நடக்கும். இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு வரக்கூடிய 2வது ஸ்டேஜில் நம்ம வந்துட்டோம்னு அர்த்தம். சரிங்களா? ஆமாம், 2வது ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் பாதத்தில் இந்த நம்னஸ் இல்லாமல் இருக்கணும்னா என்னங்க பண்ணலாம்? இந்த மற்ற சிம்டம்ஸ், ஏன்னா அதெல்லாம் ஆரம்ப கட்டமே நம்னஸ் தான். இது அதுக்கப்புறம் வரக்கூடிய சிம்டம்ஸ் தான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கால் பாதத்தில் கருப்படிக்கிறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கனமாகிறது, கால் இருக்கிற மாதிரியே தெரியாது, அப்புறம் கால் கட்டவரலில் வந்து புண்ணு வர்றது, ஓட்ட வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இந்த எச்சரிக்கை ஃபஸ்ட்டு கொடுக்குது பாருங்க, அப்பயே அலர்ட் ஆகுங்க. ஆமாம், அலர்ட் ஆகிட்டோங்க, காலை கேர் பண்ணணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஒரு செப்பல் வாங்கி போடுறாங்க. கரெக்டுங்களா? அப்போது சாஃப்டான செப்பல் போடுறது உண்மையிலேயே கால் பாதத்துக்கு நல்லதா அப்படின்னா கிடையாது. இந்த கால் பாதத்துக்கு நீங்கள் ஹார்டான செப்பல் போடுறது தான் நல்லது. சாஃப்டான செப்பல் ரொம்பவும் ஒரு முத்துற நிலைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா கால் பாதத்தில் வந்து ஓட்ட விழுகிற கண்டிஷன் போயிடுச்சு, ஓட்ட விழுந்துருச்சு அப்படின்னா அந்த கட்டத்தில் நீங்கள் வந்து சாஃப்டான செப்பல் வந்து போட்டு கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கலாம். ஏன்னா கால் பாதமானது ரொம்ப சாஃப்டாகிடும், பண்ணிக்கலாம். ஆனால் ஆரம்ப கட்டங்களில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் வந்து கால் பாதத்தை கொஞ்சம் ஹார்டாக வச்சுருங்க. சாஃப்டாக வச்சுருக்க உங்களுடைய நோய் இன்னும் அதிகமாகிட்டே தான் போகும். அதாவது ஒரு சாஃப்டான செப்பல் போட்டு நீங்கள் நடக்கிறீங்க. உங்களுக்கு ஈஸியான ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த எலும்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாயிடும். அப்போ இன்னும் பிரச்சனை இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். இந்த நரம்புகள் முடியக்கூடிய இடங்கள் எல்லாமே சாஃப்டாயிடும், இன்னும் பிரச்சனை அதிகமாக தான் செய்யும். ஓகேங்களா? இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய செல்லம் கொடுத்து வளர்க்குறீங்க, நல்லா சாஃப்டாக. சரிங்களா? செல்லம் கொடுத்து வளர்க்குறீங்க அதிகமாக. அதை கேட்குறதெல்லாம் உடனே வாங்கி கொடுத்துறீங்க, அதை கொஞ்சம் கூட அழுக விடுறதே இல்லை. நீங்கள் சாஃப்டான செப்பல் போடுறதுக்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன். சரிங்களா? உடனே ஏன்னா அந்த இடத்துல வலிச்சிச்சு, நீங்கள் சாஃப்டான செப்பல் போட்டீங்க, உடனே டக்குன்னு வலி ஆஃப் ஆகுது, அழுதுனா உடனே அதை வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? இப்போ இன்னொருத்தர் ஒரு குழந்தைய வளர்க்குறாரு, கண்டிஷனோட வளர்க்குறாரு. சரிங்களா? திட்டி அவரை ஒழுங்குபடுத்துறாரு, வஞ்சு அதை வந்து ஒழுங்குபடுத்தி அந்த குழந்தைய ஒழுக்கமாக வளர்க்கக்கூடிய வேலைக்கு பண்ணுறாரு. அடித்து அதோட டைரக்ஷனை திருப்பி அவரை வந்து ஒழுங்குபடுத்துறாரு அந்த குழந்தைய. ஓகேங்களா? ரைட். இப்போ
குறிப்பிட்ட வருடம் கழித்து அந்த குழந்தை வளர்ந்து வரும்பொழுது என்னன்னா, அந்த செல்லம் கொடுத்த குழந்தை இருக்கு பாருங்க, அது இன்னும் மிக மோசமான நிலைக்கு போயிடும். சொன்னபடியே கேட்காது. ஏகப்பட்ட சேட்டைகளை பண்ணிட்டு வரும். இப்போ இவங்க அப்பா சொன்னாலும் அது கேட்காது. ஏன்னா ஏற்கனவே நிறைய செல்லம் கொடுத்தாங்கல்ல, கேட்காது. ஆனால் அதையும் பார்த்தீங்கன்னா, அந்த கண்டிஷனோட வளர்த்தாரு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அந்த ஒழுக்க நெறிகளோட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வளர்ந்து மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். அவ்வளோதான். அதாவது பார்த்தீங்கன்னா செல்லம் கொடுக்கக்கூடிய குழந்தைகள் இன்னும் முரண்டு அதிகமாக தான் பிடிக்குமே தவிர, அது கட்டுப்பட்டு தானாக திருந்தணுன்ற நிலைக்கு வராது. கட்டுப்பாட்டோட வளர்ந்த குழந்தைகள் நமக்கு பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டோட இன்னும் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும். சேம் இதே தான். கால் பாதத்தை நம்ம சாஃப்டாக ஆக்க ஓகேனா, இங்கே பிரச்சனை இன்னும் அதிகமாக தான் செய்யும். ஆனால் நீங்கள் கால் பாதத்தை ஹார்டாக ஆக்க இங்கே நம்ம ஆரோக்கியம் அடைவோம். அதற்கு ரொம்ப பெஸ்ட் என்னென்னா, நீங்கள் கால் பாதத்தை பார்த்தீங்கன்னா மண் தரைகளில் முடிஞ்ச ஒரு நல்ல மண் தரைகள் செலக்ட் பண்ணி நீங்கள் டைரெக்டாக அதில் வாக் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட். அப்போ உங்களுடைய கால் பாதத்தில் சர்க்குலேஷன் பம்பிங் நல்ல வேகமாக நடக்குங்க. மண் தரையில் வெறும் கால் பாதத்தில் நடக்க முடியுமா நம்மளால்? ரொம்ப சாஃப்டாக நம்ம கல் குத்துமே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 நாளைக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் ஆரம்ப இடத்துலேயே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆமாம், இருந்தாலும் ஒரு மிடில் நிற்கிறீங்களா, ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சால் ரொம்பவும் எனக்கு கல் குத்துதுங்க முடியலைங்க அப்படின்னா சாஃப்டான ஒரு சாக்ஸ் வாங்கிக்கோங்க. ஹார்டாக வாங்கக்கூடாது. ஸ்போர்ட்ஸ் சாக்ஸ் மாதிரி ரொம்ப சாஃப்டான ஒரு சாக்ஸ், ஒரு கிளாத் போட்டுக்குங்க. போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வாக் பண்ணுங்கள். வலி உங்களுக்கு அவ்வளோவா தெரியாதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் கால் பாதத்தை மண்ணில் மிதிச்சு போகும்பொழுது இது ஒரு அக்குப்ரெஷர் போல் செயல்படுங்க. உங்களுக்கே ஃபீல் பண்ண முடியும். அது ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். இங்கேருந்து அப்படியே அந்த கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆக முடியும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த எல்லா நரம்பு தூண்டல்களும் நடக்கும். இங்கேருந்து சர்க்குலேஷன் பாஸ் ஆகும். உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இங்கே உள்ள நெர்வஸ் இங்கே முடியுது பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட், ஹைப்போதாலமஸ் இவங்க எல்லாம் இங்கே தான் கனெக்ட் ஆகிருக்காங்க. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே வரைக்கும் சிக்னல் போகும். எல்லா ஹார்மோனும் சூப்பராக இயங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய கால் பாதத்தில் வந்த மதமதப்பு, கால் பாதத்தில் வந்த எரிச்சல், உங்களுக்கு கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய அடுத்தடுத்து புண்ணு வராமல் தடுக்கக்கூடிய வேலைகள் முதற்கொண்டு இது நடந்ததுங்க. ரொம்ப எளிமையான தீர்வு. இது வந்ததுக்கான அடிப்படை காரணமே உங்களுடைய ரத்தம் கெட்டு போனது. ரத்தத்தில் அதிகப்படியான மருந்து மாத்திரைகளுடைய கழிவுகள், கெமிக்கல் கழிவுகள் சேர்ந்து என்ன ஆயிடுச்சுன்னா சர்க்குலேஷனில் தேக்கம் ஆயிடுச்சு. அதனால மரத்து போனது, அதனால எரிச்சல் வந்தது, அதனால பிளாக் அடிச்சது. இதுக்கு ஈஸியான சொல்யூஷன், வெறும் காலில் மண் தரையில் டெய்லி 10 நிமிஷம் நடக்கணும். என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் தண்ணி குடிச்சுக்கோங்க. தண்ணி குடிச்சிட்டு மண் தரையில் வெறும் காலில் நடந்துட்டு திரும்பவும் 1/2 லிட்டர் 1 லிட்டர் தண்ணி குடிச்சுக்கோங்க. சர்க்குலேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. உங்களுடைய ரத்தம் சுத்தமாகவும், உங்கள் முகம் பொலிவாகவும், முகம் பிரகாசமாகிறத உங்களால் பார்க்க முடியும். கால் பாதத்தில் கலர் மாறுறதை உங்களால் கண்கூட பார்க்க முடியும். ஒரு 15 டேஸ்லேயே ரெகுலராக பண்ணிட்டீங்கன்னா இந்த கால் பாதத்தினோட பிரச்சனைன்றதே ரொம்ப ஈஸியாக தீர்ந்துருங்க. இதை பயன்படுத்திய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் பயனாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை எப்படி பயன்படுத்தினதுனால என்ன பலம் கிடைச்சதுன்றதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு சொல்லுங்கள். அவங்களுக்கும் நிச்சயமாக இதிலிருந்து வெளியில் வருவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய இந்த சிம்டம்ஸ் என்பது பாதத்தோட பிரச்சனை இல்லை, நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளத்தோட ஒரு தூதுவர். அவரை சரி பண்ணணும்னா கால் பாதத்துக்கு இந்த மாதிரி வாக்கிங் பண்ணி நம்ம ஆரோக்கியம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் டயபெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட நிறைய விழிப்புணர்வு வீடியோக்கள் நம்மளுடைய ஏஏஜி சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனலில் இருக்குது. பார்த்து அனைவரும் ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.